ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ பார்ட்டி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடை தோசை ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி கூட பருப்பு சேர்க்க போகிறோம். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் இன்றைக்கி ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் கடலைப்பருப்பு அரை டம்ளரும் துவரம்பருப்பு அரை டம்ளரும் எடுக்க போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு அரை டம்ளர், அதே டம்ளரில் துவரம்பருப்பு அரை டம்ளர். இப்போ இது ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது மற்ற நார்மலாக அரைக்கிற தோசை மாவு மாதிரி 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஊறணுங்கிறது இல்லை. ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊறினா போதும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊறினா போதும். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸோ இதில் தண்ணி விட்டு நான் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம காலையில் 8 மணிக்கு டிஃபன் செய்கிறோன்னா ஒரு 6 மணிக்கு ஊற வச்சா போதும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய அடை தோசை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு 5-6 வரமிளகாயும் சேர்த்து, கூடவே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து தண்ணி விட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அடை தோசை எப்போவுமே ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இப்போது வெங்காயம்லாம் தாளித்து சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கணுது. இதுக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கணுது, அதையும் சேர்த்து வணக்க போகிறோம். அது கூட மல்லி இலை, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இது நல்லா வணக்கி விட்டுறணும். இந்த மாதிரி வணக்கி எடுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க அடை மாவு கூட இது சேர்த்து நல்லா கலக்கிக்க போகிறோம். ஸோ இது சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உடனே நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றிடலாம். ஸோ இது கல்லில் ஒட்டவே ஒட்டாது. எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா வேகணும். ஸோ ஒரு சைடு வெந்த பிறகு இப்படி திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா 2 சைடும் நல்லா வெந்துடும். இதே மாதிரி மற்ற தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 தோசை ஊற்றி எடுக்கலாம். ஸோ இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய டேஸ்டியான தோசை, நல்லா வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.